ஓகே. ஆகஸ்ட் தானே? ஆகஸ்ட் 18, 2026 ஃபர்ஸ்ட் நியூஸா? எத்தனாவது நியூஸ்? நான் எங்க இருந்து சொல்லணும்? ஓகே, 7வது நியூஸ் எடுத்துக்கோங்க. நேற்று வந்து 6 நியூஸ் வந்து பார்த்துருக்கோம். சரியா? ஓகே, 7வது நியூஸ் எடுத்துக்கோங்க. 7வது நியூஸ் வந்து இதை பத்தி பேசியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்தியன் பேங்க் வந்து புதுசா வந்து ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். இந்தியன் பேங்க் அப்படின்ற ஒரு பேங்க் இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க? புரிஞ்சிச்சா? இந்தியாவில் இருக்க பப்ளிக் செக்டர் பேங்க்ல ஒன் ஆஃப் த பேங்க் ஆஃப் த இந்தியன் பேங்க் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க? அப்படி சொல்லக்கூடாது. எந்த வருஷத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க? எப்படி வந்து அவங்க வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து 1894 சொன்னாங்களோ அந்த மாதிரி 1907 வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து பண்ணியிருப்பாங்க. அது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி வந்து இப்போ வந்து 120 வருஷம் ஆச்சு. சரியா? அதாவது அவனோட ஃபவுண்டேஷன் டே 120வது ஃபவுண்டேஷன் டே வந்து இவன் வந்து இப்போ வந்து செலிப்ரேட் வந்து பண்றாங்க. அதுக்காக வந்து ஒரு இனிஷியேட்டிவ் வந்து பண்ணியிருப்பாங்க. சரியா? அது என்ன இனிஷியேட்டிவ் அப்படின்றது அந்த நியூஸ். அது என்ன இனிஷியேட்டிவ்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த எம்எஸ்எம்இக்குலாம் இருப்பாங்க பாத்தீங்களா? இந்த எம்எஸ்எம்இக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து லோன் வந்து எப்படி தருவாங்க கேட்டீங்கன்னா வந்து நார்மல் ட்ரெடிஷனல் வழியா தான் வந்து தருவாங்க. லைக் வந்து இப்போ வந்து நான் வந்து ஒரு கம்பெனி வந்து வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஒரு சின்னதா வந்து ஒரு கம்பெனி வந்து வச்சிருக்கேன். நான் வந்து எம்எஸ்எம்இ சின்னதா ஒரு கம்பெனி வந்து வச்சிருக்கேன். எனக்கு வந்து லோன் வந்து வேணும்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா வந்து டைரக்டா வந்து பிரான்ச்சை வந்து விசிட் பண்ணிட்டு என்னோட டாக்குமெண்ட்லாம் வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? சப்மிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு வந்து லோன் வந்து அப்ரூவல் ஆகும். இதுதான் வந்து நார்மலா வந்து பண்றது. இப்போ என்ன பண்றாங்கன்னா அவங்களோட 120வது ஃபவுண்டேஷன் டேக்காக புதுசா ஒரு விஷயத்த வந்து கொண்டு வராங்க. என்ன கொண்டு வராங்கன்னா இந்த எம்எஸ்எம்இக்கு டிஜிட்டல் லோன் வந்து தரணும் அப்படின்றதுக்காக ஒரு ப்ரோக்ராம் வந்து கொண்டு வராங்க. அந்த ப்ரோக்ராமோட பேர் பார்த்துக்கோங்க. என்னது? எம்எஸ்எம்இ கிரெடிட் அவுட்ரீச் அப்படின்றது அந்த ப்ரோக்ராமோட பேர். புரிஞ்சுச்சா? ஒரு புதுசா ஒரு ப்ரோக்ராம் வந்து கொண்டு வராங்க. எம்எஸ்எம்இக்கு டிஜிட்டலா வந்து லோன் வந்து தரணும் அப்படின்றதுக்காக. யார் கொண்டு வராங்கன்னா இந்தியன் பேங்க் தான் வந்து கொண்டு வராங்க. ப்ரோக்ராமோட பேர் முக்கியம். எம்எஸ்எம்இ கிரெடிட் அவுட்ரீச் ப்ரோக்ராம் அப்படின்றது தான் இந்த ப்ரோக்ராமோட பேர். இந்த ப்ரோக்ராம் வழியா ஒரு ஆளுக்கு வந்து அதிகபட்சம் வந்து எவ்வளவு டிஜிட்டல் லோன் வந்து தருவாங்க கேட்டீங்கன்னா 5 கோடி முடி வந்து தருவாங்க. ஓகேவா? இது முக்கியம். சரியா? 5 கோடி முடி வந்து தருவாங்க. எவ்வளவு வந்து லோன் வந்து ஆக்சுவலா வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து வச்சாங்கன்னா எல்லாரும் வந்து லோன் வந்து கேட்பாங்க பாத்தீங்களா? ப்ரொபோசல் வந்து எவ்வளவு வந்து இருக்குன்னா அதாவது ப்ரொபோசல் வந்து எவ்வளவு வந்து இருக்குன்னா 1254 கோடி வந்து கேட்டிருப்பாங்க. இந்தியன் பேங்க் வந்து எவ்வளவு லோன் கொடுத்திருப்பாங்கன்னா 474 கோடி வந்து லோன் வந்து கொடுத்திருப்பாங்க. சரியா? அதாவது அப்ரூவல் வந்து பண்ணிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. எத்தனை பேருக்கு லோன் வந்து அப்ரூவல் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா 128 பேருக்கு வந்து அப்ரூவல் வந்து பண்ணிருப்பாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். வேற என்னடா இதுல படிக்கணும் கேட்டீங்கன்னா, ஓகே லோன் வந்து வேணும்னு சொல்லிட்டேன், டிஜிட்டலா வேணும்னு சொல்லிட்டேன். இது எப்படி அப்ளை பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இதுக்குன்னு ஒரு போர்ட்டல் இருக்கு. அந்த போர்ட்டலோட பேர் பார்த்துக்கோங்க. யூனிஃபைட் எம்எஸ்எம்இ போர்ட்டல் அப்படின்றது அந்த போர்ட்டலோட பேர். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு டீ கடை வந்து வச்சிருக்கேன். எனக்கு வந்து ஒரு 2 லட்ச ரூபா லோன் தேவைப்பட்டுச்சுன்னா இனிமே வந்து நான் என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா இந்த யூனிஃபைட் எம்எஸ்எம்இ போர்ட்டல் அப்படின்னு ஒரு போர்ட்டல் இருக்கு பாத்தீங்கன்னா அதை வந்து ஓபன் பண்ணிட்டு நான் டைரக்டா வந்து அதுல வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். பேங்க் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா வந்து என்னோட ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் என்னது இது? ஓகே, இதை பாத்துக்கோங்க. சரியா? எடிட் பண்ண முடியுதா? எடிட் பண்ணவும் முடியலையா? நான் தான் நேற்று மாத்தி விட்டேன். அந்த பிடிஎஃப் வந்து ஷேர் பண்றதுல தப்பு இல்ல. நம்மளால என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே ஷேர் பண்ணிடுவாங்க. குரூப்போட நேம் போட்டு அப்படியே ஷேர் பண்ணிடுவாங்க. அதனால கொஞ்ச நாளைக்கு அப்படி இருக்கு. ஓகே, என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ம். எப்படி வந்து இப்ப வந்து நான் வந்து 2 லட்ச ரூபா அப்ளை பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பேங்க் வந்து எனக்கு வந்து செக் பண்ணுவாங்க. என்னோட ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ்லாம். சரியா? இவனுக்கு வந்து எவ்வளவு வருமானம் வருது அப்படின்றது பாக்குறதுக்காக என்னோட ஜிஎஸ்டி ரிட்டர்ன் வச்சு வந்து செக் வந்து பண்ணுவாங்க. எல்லாமே நல்லா வச்சுக்கோங்க. இதெல்லாம் முக்கியம். எல்லாமே ஓகேவா இருந்துச்சுன்னா இந்த லோனோட இன் பிரின்சிபல் அப்ரூவல் அதாவது டெம்பரவரி அப்ரூவல் வந்து கொடுப்பாங்க பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் அப்ரூவல் வந்து கொடுப்பாங்க பாத்தீங்களா? அது வந்து எப்பக்குள்ள வந்து கொடுப்பாங்கன்னா நீ அப்ளை பண்ணி 30 நிமிஷத்துல இதெல்லாம் வந்து செக் பண்ணிடுவாங்க. 30 நிமிஷத்துல வந்து உனக்கு வந்து அப்ரூவல் வந்து கிடைச்சிடும். சரியா? 30 நிமிஷத்துல உங்க கையில வந்து காசு வந்து கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அப்ரூவல் கிடைச்ச பிறகு வந்து அந்த பேங்க் ஆபீசர் இருப்பாங்க பாத்தீங்களா? ஃபீல்ட் ஆபீசர் சொல்லுவாங்க. நான் வேகமா சொல்றேன்னா நான் ஃபீல்ட் ஆபீசர் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. நேற்று கேட்டாங்க ஏன் இவ்வளவு வேகமா சொல்றீங்க?
ஃபீல்டு ஆஃபீஸர் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த ஃபீல்டு ஆஃபீஸர் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து என்னோட டீ கடை உண்மையே டீ கடை வச்சிருக்கானா அப்படின்றத வந்து நேரா வந்து பார்ப்பாங்க. நேரா வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் அப்ரூவல் வந்து கொடுப்பாங்க. அதுவும் ஆன்லைன்லயே கொடுத்துருவாங்க அப்படின்றதுதான் விஷயம். வந்துச்சா புரிஞ்சுச்சா எப்படி வேலை செய்யுறது? நான் சொன்னதெல்லாம் முக்கியம் சரியா? அந்த போர்ட்டல் லைக் வந்து அந்த போர்ட்டல்ல தான் அப்ளை பண்ணணும். எத்தனை ப்ரொபோசல் வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா 1254 கோடிக்கு எவ்வளவு வந்து அப்ரூவல் வந்து பண்ணிருக்காங்கன்னா 474 கோடிக்கு சரியா? மொத்தம் வந்து எத்தனை பேருக்கு வந்து அப்ரூவல் வந்து பண்ணிருப்பானா 128 பேர் வந்து இதனால வந்து பெனிஃபிட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்ல தெரியணும். வேற என்னடா இதுல படிக்கணும்னு கேட்டீங்கன்னா நான் சொன்னேன் பாத்தீங்களா, நான் வந்து இந்த மாதிரி வந்து அப்ரூவல் பண்ணிட்டேன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் தான் வந்து செக் பண்ணுவாங்க. லைக் வந்து நான் வந்து எவ்வளவு வந்து மாசத்துக்கு வந்து வருமானம் வருது அப்படின்றத செக் பண்றதுக்காக என்னோட ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க. இந்த ப்ரொசீஜர் இருக்கு பாத்தீங்களா, இந்த ப்ரொசீஜர் இன்னும் ஒரு 7 நாளுக்குள்ள வந்து நடைமுறைக்கு வந்து வந்துரும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து சில பேர் ஸ்டாட்டிக் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. என்ன ஸ்டாட்டிக் சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா இந்தியாவோட மொத்த ஜிடிபில இந்த எம்எஸ்எம்இ மட்டும் கிட்டத்தட்ட வந்து 30% மேல வந்து கான்ட்ரிபியூட் வந்து பண்ணுதுப்பா அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து இந்த எம்எஸ்எம்இ பிசினஸ் இருக்கும் பாத்தீங்களா, நல்லா வச்சுக்கோங்க. இந்தியன் பேங்க்ல எம்எஸ்எம்இ பிசினஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதுல வந்து இந்த டெல்லி என்சிஆர் சுத்தி இருக்க எம்எஸ்எம்இ மட்டும் கிட்டத்தட்ட வந்து 4.4% வந்து கான்ட்ரிபியூட் வந்து பண்ணுது அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. விளங்குச்சா? யாருக்காச்சும் ஏதாச்சும் புரியலையா? நேத்து வந்து ஒரு 2 நியூஸ் வந்து கேட்காம போயிருக்கு, யாருமே சொல்லல. மேபி வந்து இங்க கேட்டிருக்கலாம் போல, அங்க கேட்கல போல. அந்த செபி நியூஸ் வந்து ஒரு 2 நியூஸ் வந்துச்சுல, 12ஆம் நியூஸ் 13ஆம் நியூஸ், அது வந்து ஒண்ணுமே கேட்கல போல. ஓகே, ஏதாச்சும் நான் பேசுறது கேட்கல, விட்டு விட்டு கேட்டுச்சுனாலோ வேகமா பேசுற மாதிரி இருந்தனாலோ சொல்லிருங்க. அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா டிவிடெண்ட்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு கம்பெனில ஷேரை வந்து வாங்குறேன். லைக் வந்து ஒரு கம்பெனிக்கு 100 ஷேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து நான் வந்து ஒரு 10 ஷேரை வந்து வாங்குறேன். அதாவது அந்த கம்பெனியோட உரிமையில எனக்கு வந்து 10% உரிமை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு வந்து ப்ராஃபிட் வந்து வந்துருச்சுன்னா, ஒரு 100 கோடி ப்ராஃபிட் வருதுன்னா அதுல 10 கோடி ப்ராஃபிட் வந்து எனக்கு வந்து வரணும் சரியா? இந்த மாதிரி வருது பாத்தீங்களா, அதுதான் வந்து டிவிடெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு பேங்க் ஒன்று இருக்கும். அந்த பேங்கோட பேர் பாத்துக்காங்க ரெப்கோ பேங்க் அப்படின்னு ஒரு பேங்க் சரியா? இந்த ரெப்கோ பேங்க்ல நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஷேர் வந்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 50.08% ஷேர் வந்து இருக்கு. இதுக்கான அர்த்தம் என்ன? ரெப்கோ பேங்க்ல எவ்வளவு வந்து ப்ராஃபிட் வந்து வருதோ அதுல ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து வரணும் சரியா? அந்த மாதிரி வந்து இப்ப எவ்வளவு வந்து ரெப்கோ பேங்க் வந்து அவனோட டிவிடெண்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்கான்னு கேட்டீங்கன்னா 22.90 கோடி வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்றதான் விஷயம். புரிஞ்சுச்சா? ரெப்கோ பேங்க் 2025-26 அவனோட ப்ராஃபிட்ல இருந்து 22.90 கோடி வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு டிவிடெண்டா வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்றதான் விஷயம். வணங்குச்சா? புரிஞ்சுச்சா? ஆக்சுவலா சொன்னேன் பாத்தீங்களா, மொத்தம் வந்து 50.08% ஸ்டாக் இருக்குன்னு சொன்னீங்கன்னா, அதாவது மொத்தம் வந்து அதுல வந்து ரூபாயில வந்து பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா 76.32 கோடி வந்து இந்த ரெப்கோ பேங்க்ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஷேர் வந்து வச்சிருக்கு சரியா? அந்த 76.32ல 30% வந்து டிவிடெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது 22.90 கோடி வந்து டிவிடெண்டா வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்றதான் விஷயம். யார் கையில வந்து கொடுத்திருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து நம்ம கோஆபரேட்டிவ் மினிஸ்டர் இருப்பாங்க பாத்தீங்களா, அமித்ஷா, அவங்களோட கையில வந்து கொடுத்திருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. அடுத்த விஷயம். ஓகே, அடுத்த நியூஸ் வந்துருங்க. அடுத்த நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ஸ்கீம் ஒண்ணு இருக்கும் சரியா? எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் மிஷின் அப்படின்னு ஒரு மிஷின் சரியா? இது ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம். இது என்னடா எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் மிஷின்னா, இந்த எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, உதாரணத்துக்கு வந்து நான் வந்து ஒரு சின்னதா வந்து ஒரு செருப்பு கடை வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து என்னோட ஷூவோ என்னோட ஷூனே வச்சுக்கோங்க, கொஞ்சம் டீசெண்டா இருக்கும். ஷூவை வந்து இந்த மாதிரி வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்றேன். பக்கத்து கண்ட்ரிக்கு வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்றேன்னா சும்மாலாம் என்னால வந்து பண்ணிட முடியாது. லைக் வந்து இப்போ வந்து யூஎஸ்ல இருந்து எனக்கு வந்து ஆர்டர் வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு 400 ஷூ வந்து வேணும் அப்படின்னு சொல்லி வந்து ஆர்டர் கொடுக்குறான்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து அதை வந்து மேனுஃபேக்சர் வந்து பண்ணணும். கேட்கலையா? ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து மேனுஃபேக்சர் வந்து பண்ணணும். மேனுஃபேக்சர் பண்ண ஷூவை நான் வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணணும். இதுக்கு வந்து எனக்கு வந்து காசு வந்து தேவைப்படும் சரியா? மேனுஃபேக்சர் பண்றதுக்கும் காசு தேவைப்படும், எக்ஸ்போர்ட் பண்றதுக்கும் காசு வந்து தேவைப்படும் சரியா? அதனால என்ன பண்ணிப்பாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு மிஷின் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் மிஷின். கதை முக்கியம், கதை புரிஞ்சாதான் உள்ள புரியும் சரியா? எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் மிஷின் அப்படின்னு ஒரு மிஷின் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த எக்ஸ்போர்ட் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து பினான்சியலா ஹெல்ப் பண்ணணும். லைக் வந்து எனக்கு வந்து யூஎஸ் காரன் வந்து எனக்கு வந்து 400 ஷோ வந்து ஆர்டர் வந்து கொடுத்துட்டானா என்ன முன்னாடியே காசு கொடுப்பாங்க, மொத்த காசு முன்னாடியே கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டர் கொடுப்பாங்க, அதை நான் டெலிவரி பண்ண பிறகு ஒரு 30 நாள்லயோ 40 நாள் கழிச்சோ வந்து எனக்கு வந்து காசு வந்து கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து மேனுஃபேக்சர் பண்றதுக்கு வந்து காசு வந்து வேணும், எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு வந்து காசு வந்து வேணும் சரியா? இந்த மாதிரி காசுக்காக நான் வந்து இந்த மிஷின் கீழே வந்து லோன் வந்து வாங்கிக்கலாம். நல்லா வச்சுக்கோங்க.
எக்ஸ்போர்ட் ஓகே, அதை போட்டுருக்காங்க பாத்தீங்களா, அதையும் பாத்துக்கோங்க. எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் மிஷின் கீழே வந்து நான் வந்து லோன் வந்து வாங்கிக்கலாம். இந்த மாதிரி வந்து எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கு லைக் வந்து இந்த மாதிரி வந்து பண உதவி தேவைப்படுதா, அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு மிஷின் தான் வந்து எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் மிஷின். இந்த மிஷின்ல என்ன பண்ணுவாங்கன்னா, என்னடா நார்மலா பேங்க்ல போய் லோன் கேட்டா கொடுக்க போறாங்க, இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் கேட்டேன் வந்து, இப்போ வந்து நார்மலா வந்து இப்ப நீங்க இருக்கீங்க, நான் இருக்கேன், சரியா, நான் வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்றேன், நீங்க வந்து நார்மலா வந்து ஒரு பிசினஸ் வந்து பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து நார்மலா லோன் கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 10% தரான்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து இந்த ஸ்கீம்ல வந்து இன்ட்ரெஸ்ட் சம்மேஷன் வந்து இருக்கும். அதாவது உங்களுக்கு 10% கொடுக்க வேண்டிய இடத்துல எனக்கு வந்து ஒரு 5% தான் வந்து வட்டி வந்து போடுவாங்க, சரியா. அதுதான் வந்து இந்த ஸ்கீமோட சிறப்பு அம்சம். இது எப்படி வேலை செய்யுன்னு கேட்டீங்கன்னா, நார்மலா வந்து நான் வந்து இந்த மிஷின் கீழே வந்து பேங்க்ல போய் வந்து லோன் கேட்கறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு இந்தியன் பேங்க்லயோ ஒரு எஸ்பிடியோ லோன் கேட்கறேன்னா அவன் வந்து எனக்கு வந்து லோன் வந்து கொடுத்துருவாங்க. நான் திருப்பி வந்து வட்டி வந்து கட்டணும் பாத்தீங்களா, அந்த வட்டியில இந்த ஸ்கீம் கீழே வந்து எனக்கு வந்து தள்ளுபடி வந்து கிடைக்கும், சரியா. இது எப்படி கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா, நான் இந்தியன் பேங்க்ல வந்து லோன் வந்து கேட்கறேன்னு வச்சுக்கோங்க. அந்த இந்தியன் பேங்க் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா வந்து லோன் கொடுத்துருவான். அதுக்கான வட்டி இருக்கு பாத்தீங்களா, வட்டி வந்து வாங்குறப்ப அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, இந்த மிஷின் இருக்கும் பாத்தீங்களா, இன்டர் சப்மிஷன் மிஷின், அந்த மிஷின் கீழே வந்து என்னோட விஷயம்லாம் இருக்கும் பாத்தீங்களா, லைக் வந்து இவன் எக்ஸ்போர்ட் பண்றான் இந்த மாதிரி விஷயத்த வந்து ஆர்பிஐக்கு வந்து அனுப்புவாங்க. முன்னாடி இப்படிதான் இருந்துச்சு, சரியா. ஆர்பிஐக்கு வந்து அனுப்புவாங்க. ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்கன்னா, உண்மையிலே வந்து இவன் எக்ஸ்போர்ட் தான் பண்றானா, உன்னோட கிளைம் வந்து எலிஜிபிளா அப்படின்றத செக் பண்ணிட்டு எனக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட், அதாவது அந்த 10% அப்படின்னு சொல்லி வட்டி சொன்னேன் பாத்தீங்களா, அதுல வந்து எனக்கு வந்து தள்ளுபடி வந்து தருவாங்க. எந்த மிஷின் கீழே தள்ளுபடி தருவாங்க கேட்டீங்கன்னா, எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் மிஷின் கீழே வந்து தள்ளுபடி வந்து தருவாங்க. இது நார்மலா நடந்துகிட்டு இருந்துச்சு, சரியா. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இந்த மிஷினை இது வரைக்கும் யார் வந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா, நோடல் ஏஜென்சி வந்து யார் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஆர்பிஐ தான் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இனிமே வந்து அந்த இந்த விஷயத்தை யார் பண்ண போறாங்கன்னா, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் இருப்பாங்க பாத்தீங்களா, எக்ஸிம் பேங்க், அவங்க வந்து பண்ண போறாங்க அப்படின்றதுதான் விஷயம். வழங்குச்சா, புரிஞ்சுச்சா. இந்த கிளைம் எல்லாம் எலிஜிபிளா இல்லை அப்படின்றத செக் பண்றது முன்னாடி வந்து ஆர்பிஐ தான் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இனிமே வந்து எக்ஸிம் பேங்க் வந்து பண்ண போறாங்க அப்படின்றதுதான் விஷயம். ஓகே, இதுல வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க, இப்ப வந்து உதாரணத்துக்கு நான் என்ன சொன்னேன், ஷூ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்றேன்னா எனக்கு வந்து லோன் வேணும் அப்படின்னு சொல்லி வந்து நான் வந்து கேட்கறேன்னு வச்சுக்காங்க. நான் பண்ற கிளைம் வந்து ஏப்ரல் 1, 2026 அப்புறம் இருந்துச்சுன்னா அதை யார் பாத்துக்கிறோம்னா எக்ஸிம் பேங்க் வந்து பாத்துக்குறாங்க. ஒருவேளை அதுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து கிளைம் வந்து பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து யார் வந்து பாத்துக்குறாங்கன்னா ஆர்பிஐ தான் வந்து பாத்துக்குறாங்க. புரிஞ்சுச்சா. ஏப்ரல் 1, 2026 அப்புறம் வர கிளைம் எல்லாத்தையும் யார் பார்க்க போறாங்கன்னா எக்ஸிம் பேங்க் வந்து பார்க்க போறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. யார் இந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் காமர்ஸ் தான் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றதான் விஷயம். யாருக்காச்சும் எங்கேயாச்சும் புரியலையா? அதே மாதிரி வந்து எக்ஸிம் பேங்கையும் பாத்துக்கோங்க. எக்ஸிம் பேங்க் வந்து எப்ப எஸ்டாப்ளிஷ் வந்து பண்ணிருப்பாங்கன்னா, ஆக்சுவலா வந்து ஒரு ஆக்ட் கீழே தான் பண்ணிருப்பாங்க. அந்த ஆக்ட் வந்து பாத்துக்கோங்க, ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் கீழே தான் வந்து பண்ணிருப்பாங்க. செப்டம்பர் 1981 பண்ணிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அடுத்த விஷயம் வந்துங்க, அடுத்த விஷயம் இது ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திருப்போம், சரியா. மே மாசமோ ஏப்ரல் மாசமோ பார்த்திருப்போம். என்ன வந்து பார்த்திருப்போம் கேட்டீங்கன்னா வந்து நான் இருக்கா, ஆக்சுவலா வந்து இந்த ஜிடிபி வந்து இது வரைக்கும் வந்து ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் வழியா தான் வந்து கால்குலேட் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதை வந்து ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸா வந்து மாத்துறாங்க அப்படின்றது படிச்சோம். நான் இருக்கா யாருக்காச்சும்? இல்ல நான் திருப்பி சொல்லுவோமா? பேசிர் ஓகே. யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? இல்ல படிச்சது ஞாபகம் இல்லைனாலும் படிச்ச மாதிரி இருக்கா? அன்னைக்கு படிச்ச அதே நியூஸ் தான், சரி. ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் ஜிடிபினா என்ன, ரியல் ஜிடிபினா என்ன, நாமினல் ஜிடிபினா என்ன அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும், சரியா. எப்படி சொல்றது, ஆக்சுவலா வந்து ஜிடிபினா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து சிம்பிளா ஒரே வார்த்தையில சொல்லணும் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல, அதாவது ஒரு வருஷத்துலயோ ஒரு மாசத்துலயோ ஒரு கண்ட்ரியோட இன்கம் இருக்கு பாத்தீங்களா. லைக் வந்து இப்ப இந்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியா வந்து இவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்கு இந்த ஒரு வருஷத்துல அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதுதான் வந்து ஜிடிபின்னு சொல்லுவாங்க. கரெக்டா புரியுற மாதிரி சொல்லணுமா வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல, அதாவது ஒரு வருஷத்துலயோ ஒரு குவார்டர்லயோ எவ்வளவு மணி வந்து இந்தியா வந்து ஏர்ன் பண்ணிருக்கு, அவன் ப்ரொடியூஸ் பண்ற குட்ஸ் வழியாவோ அவன் கொடுக்குற சர்வீஸ் வழியாவோ எவ்வளவு மணி வந்து அந்த கண்ட்ரி வந்து ஏர்ன் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றதுதான் வந்து ஜிடிபி, சரியா. அந்த ஜிடிபிலே ரெண்டு விஷயம் இருக்கும், ரியல் ஜிடிபின்னு சொல்லுவாங்க, நாமினல் ஜிடிபின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. இதையும் நம்ம நிறைய வாட்டி வந்து பார்த்திருப்போம். அது என்னடா ரியல் ஜிடிபின்னு கேட்டீங்கன்னா, நாமினேஷன் சிம்பிளா சொன்னா வந்து நாமினல் ஜிடிபில இருந்து இன்ஃபிளேஷனை வந்து நீங்க வந்து மைனஸ் பண்ணீங்கன்னா ரியல் ஜிடிபி வந்து கிடைக்கும், சரியா. இப்படிதான் சொல்லுவாங்க. புரியுற மாதிரி நான் உங்களுக்கு சொல்றேன்னு. இப்போ உதாரணத்துக்கு வந்து 2 வருஷத்தை எடுத்துக்கோங்க, 2024, 25, சரியா. இப்போ வந்து நான் வந்து ஒரு ஃபார்மர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லைக் வந்து நான் வந்து இந்த மாதிரி வந்து
ஒரு அரிசியையோ ஒரு கோதுமையோ ப்ரொடியூஸ் வந்து பண்றேன். 2024 எவ்வளவு வந்து ப்ரொடியூஸ் பண்றேன்னு கேட்டீங்கன்னா ஒரு 10 kg வந்து ப்ரொடியூஸ் பண்றேன். சரியா? 2025 எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்றேன்னா அதுவும் ஒரு 10 kg வந்து ப்ரொடியூஸ் பண்றேன். இப்போ வந்து என்னோட ஜிடிபி வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா நாமினல் ஜிடிபி எவ்வளோ, ரியல் ஜிடிபி வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 2024 என்ன சொன்னேன், அரிசி தானே. ஒரு கிலோ அரிசியோட விலை வந்து ஒரு 10 ரூபா இருக்கு, ஒரு 40 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2025 ஒரு கிலோ அரிசியோட விலை வந்து 50 ரூபா இருக்கு. நான் வந்து 2024 எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன், 10 kg. அப்ப வந்து 40 ரூபானா 400 ரூபா ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன். 2025 எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன், 10 × 50 போட்டீங்கன்னா 500 ரூபா ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன். இப்போ வந்து என்னோட நாமினல் ஜிடிபி வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 2025 என்னோட நாமினல் ஜிடிபி வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 500 ரூபா. புரியுதா? ஜிடிபினா ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல, அதாவது 2025 அப்படின்னு ஒரு வருஷத்துல நான் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்றேன், அதாவது எவ்வளவு ஏர்ன் பண்றேன் அப்படின்றது சொல்றதுதான். எவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்கேன், 500 ரூபாய் ஏர்ன் பண்ணிருக்கேன். இந்த 500 ரூபாய் தான் வந்து என்னோட நாமினல் ஜிடிபி. சரியா? அதே இது ரியல் ஜிடிபினா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நாமினல் ஜிடிபில இருந்து இன்ஃபிளேஷன், அதாவது இந்த பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும்ல, 40 ரூபாயில இருந்து 50 ரூபாய் இருக்கு. ஒரு கேஜிக்கு வந்து 10 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப வந்து எத்தனை கேஜி நான் ப்ரொடியூஸ் பண்றேன், 10 kg ப்ரொடியூஸ் பண்றேன். அதாவது 100 ரூபாய் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதாவது 500 ரூபாயில இருந்து 100 ரூபாய் வந்து கழிச்சீங்கன்னா 400 ரூபாய். இந்த 400 ரூபாய் தான் வந்து என்னோட ரியல் ஜிடிபி. புரிஞ்சுச்சா? வழங்குச்சா? முக்கியமான விஷயம், அடிக்கடி கேட்பாங்க. ஜிடிபினா என்ன தெரியணும், ரியல் ஜிடிபினா என்ன தெரியணும், நாமினல் ஜிடிபினா என்ன தெரியணும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 2024 நான் அந்த மாதிரி வந்து ஒரு தக்காளியோ ப்ரொடியூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 kg ப்ரொடியூஸ் பண்றேன். சரியா? விலை வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 40 ரூபா. அப்ப வந்து 2024 என்னோட ஜிடிபி எவ்வளவு இருக்கும், 400 ரூபா இருக்கும். 2025 என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா 12 kg ப்ரொடியூஸ் பண்றேன். அதனால வச்சுக்கோங்க 12 kg வந்து ப்ரொடியூஸ் பண்றேன். அப்ப விலை எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 50 ரூபா. இப்ப என்னோட ஜிடிபி வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 12 × 5 எவ்வளவு போட்டீங்கன்னா 600 ரூபா வரும். சரியா? என்னோட நாமினல் ஜிடிபி வந்து 600 ரூபா. இப்ப என்னோட ரியல் ஜிடிபி வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குல்ல, எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 40 ரூபாயில இருந்து 50 ரூபா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 10 ரூபா கூடி இருக்கு. சரியா? அதாவது மொத்தம் வந்து 12 kgக்கு 10 ரூபா கூடி இருக்குன்னா 120 ரூபா கூடி இருக்கும். இந்த 600 ரூபாயில இருந்து 120 ரூபா மைனஸ் பண்ணீங்கன்னா 480 ரூபா வரும். இந்த 480 ரூபாவை தான் வந்து ரியல் ஜிடிபின்னு சொல்லுவாங்க. வழங்குச்சா? ரியல் ஜிடிபிக்கும் நாமினல் ஜிடிபிக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு. ஆக்சுவலா வந்து இந்த ஜிடிபி கனெக்ட் பண்றாங்க பாத்தீங்களா, அந்த கனெக்ட் பண்றப்ப எப்பயுமே வந்து ரியல் ஜிடிபி தான் வந்து எடுப்பாங்க. நாமினல் ஜிடிபி வந்து எடுக்க மாட்டாங்க, ரியல் ஜிடிபி தான் வந்து எடுப்பாங்க. அதையும் நான் வச்சுக்கோங்க. இப்ப எதுக்காக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இந்த ஜிடிபி கனெக்ட் பண்றாங்க பாத்தீங்களா, இந்த 10 ரூபா 12 ரூபான்னு நான் சொன்னேன் பாத்தீங்களா, இது என்ன பிரைஸ்ன்னு கேட்டீங்கன்னா முன்னாடி வந்து ஹோல்சேல் பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹோல்சேல்னா புரியுதா? இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து எனக்கு வந்து ஷாம்பு வந்து வேணும்னு வச்சுக்கோங்க. நான் போய் வந்து ஒரு கடையில வந்து வாங்குவேன், ரீட்டைல் கடையில வந்து வாங்குவேன். 2 ரூபா கொடுத்து வந்து வாங்குவேன். அந்த ரீட்டைல் கடைக்காரன் வந்து யார்ட்ட வந்து வாங்குவானா, ஹோல்சேல் கடையில வந்து வாங்குவாங்க. இந்த ஹோல்சேல் கடை வந்து யார்ட்ட இருந்து வாங்குவாங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அவங்ககிட்ட இருந்து வந்து வாங்குவாங்க. முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா இந்த ஜிடிபி கனெக்ட் பண்றப்ப, அதாவது இந்த ரியல் ஜிடிபி கனெக்ட் பண்றப்ப இந்த 10 ரூபா 12 ரூபா பிரைஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த பிரைஸ் வந்து எந்த பிரைஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஹோல்சேல் பிரைஸ் தான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரியா? இனிமே என்ன பண்ண போறாங்கன்னா ஹோல்சேல் பிரைஸ் வந்து கனெக்ட் பண்ண மாட்டோம், ப்ரொடியூசர் பிரைஸ் அப்படின்னு ஒரு பிரைஸ் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் வந்து நாங்க வந்து ஜிடிபி வந்து கனெக்ட் பண்ண போறோம் அப்படின்றது சொல்றாங்க. விளங்குச்சா? புரிஞ்சுச்சா? ஆல்ரெடி பார்த்துருந்தோம். புரிஞ்சுச்சா? இனிமே ஜிடிபி கால்குலேட் பண்ணோம்னா நாங்க வந்து ஹோல்சேல் பிரைஸ் வந்து எடுத்துக்கிற மாட்டோம்ப்பா, ப்ரொடியூசர் பிரைஸ் தான் வந்து எடுத்துக்கிடுவோம் அப்படின்றத சொல்றாங்க. வேற யாருக்காச்சும் எங்கேயாச்சும் புரியலையா? அதுல நிறைய இருக்கும், அளவுலன்னு இருக்கும். நான் சுருக்கி சொல்லிட்டேன். ஓகேவா? இருக்கீங்களா இல்லையா? ஓகே, சரியா? வேற என்ன இதை படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து மிச்சம் எல்லாம் ஆல்ரெடி படிச்சதுதான். சரியா? அந்த பேசி எல்லாம் மாத்திருப்பாங்களா, அதை போட்டு விட்டோம்னா அதை டேக்ஸ் பண்ணிவிடுங்க. லைக் வந்து சிபிஐக்கு வந்து இவ்வளவு, டபிள்யூபிஐக்கு வந்து முன்னாடி 2011 இருந்துச்சு, 22 23 வந்து மாத்திருப்பாங்க. ஜிடிபி வந்து 11 இருந்துச்சு, 22 23 வந்து மாத்திருப்பாங்க அப்படின்னு இருந்துச்சு பாத்தீங்களா. அதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இதையும் படிச்சிருப்போம், இண்டெக்ஸ் ஆஃப் சர்வீஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். சரியா? அதுல இருக்க இண்டெக்ஸ் ஆஃப் சர்வீஸ் ப்ரொடக்ஷன்
இண்டெக்ஸ் ஆஃப் சர்வீஸ் ப்ரொடக்ஷன்னா ஒன்றும் இல்லை. இந்த சர்வீஸ் செக்டர்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இந்தியாவில் இருக்க சர்வீஸ் செக்டர்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அது வளர்ந்துருக்கா தேஞ்சிருக்கா அப்படின்றதுக்காக ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு இண்டெக்ஸ் மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. அதுதான் வந்து இண்டெக்ஸ் ஆஃப் சர்வீஸ் ப்ரொடக்ஷன். இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா ஜூலை 2026 கொண்டு வந்திருப்பாங்க. நம்மளே வந்து படிச்சிருப்போம் சரியா. அதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதையும் நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சுச்சு தானே? அடுத்து போலாம் தானே? கொஞ்சம் உம்முன்னு சொன்னீங்கன்னா டக்குன்னு புரிஞ்சிடும். ஓகே, அடுத்த விஷயம் வந்து ஒரு அவார்டு. ஆக்சுவலா வந்து 2 அவார்ட் நியூஸ் 3 அவார்ட் நியூஸ் வந்து இருக்கும் சரியா. ஃபர்ஸ்ட் அவார்டு பாத்துக்கோங்க, சர்வோத்தம் ஜீவன் ரக்ஷா பதாக் அப்படின்னு ஒரு அவார்டு. திருப்பி சொல்றேன், சர்வோத்தம் ஜீவன் ரக்ஷா பதாக் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு அவார்டு சரியா. இது யாரு கொடுப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த எப்படி சொல்றது, இந்த தன்னோட உயிரை வந்து பொருட்படுத்தாம அடுத்தவங்களை வந்து காப்பாத்துவாங்க பாத்தீங்களா. புரிஞ்சுச்சா? தன்னுடைய உயிரை பொருட்படுத்தாம மத்தவங்களை வந்து காப்பாத்துவாங்க பாத்தீங்களா. அவங்களுக்கு அதாவது அவங்களுக்கு கொடுக்கப்படுற அவார்ட்ஸ் தான் வந்து சர்வோத்தம் ஜீவன் ரக்ஷா பதாக் சரியா. லைக் வந்து இந்த ஆர்மி பர்சன்ஸ் இல்லைன்னா வந்து தீயணைப்பு வீரர்கள் இவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த அவார்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க சரியா. எப்பல இருந்து கொடுப்பானா 1961 வந்து கொடுக்குறாங்க. வேற என்னடா இதை பத்தி வந்து படிக்கணும்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா வந்து ஒரு நிகழ்வு நடந்திருக்கும். உங்களுக்கு நல்லா தெரியும். 2023 உத்தரகாண்ட் அப்படின்னு ஒரு ஸ்டேட் இருக்கும் சரியா. உத்தரகாண்ட்ல ஒரு டனல்ல வந்து சில பேர் வந்து மாட்டிக்கிட்டு இருப்பாங்க சரியா. அந்த நிகழ்வோட பேர் பாத்துக்கோங்க, சில்க் சில்க் யாரா டனல் அப்படின்னு ஒரு டனல் இருக்கும் சரியா. அந்த டனல்ல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 41 பேர் வந்து மாட்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க சரியா. 17 நாள் வந்து அந்த டனல்ல இருந்திருப்பாங்க. எல்லாருக்கும் இந்த நியூஸ் தெரியும் சரியா. அந்த 17 நாள்ல வந்து லைக் வந்து இந்த மைனிங் பண்றவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, லைக் வந்து மைனர்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கதான் வந்து கஷ்டப்பட்டு அவங்கள வந்து மீட்டு எடுத்திருப்பாங்க. அந்த டனல்ல இருந்து வெளியே வந்து கொண்டு வந்திருப்பாங்க சரியா. அவங்கள வந்து கௌரவப்படுத்தணும், அவங்கள வந்து இது பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு வந்து இப்ப வந்து அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க. என்ன அவார்டு வந்து கொடுத்திருக்காங்கன்னா சர்வோத்தம் ஜீவன் ரக்ஷா பதாக் அப்படின்ற ஒரு அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க. எத்தனை மைனர்ஸ்க்கு வந்து கொடுத்திருப்பாங்க கேட்டீங்கன்னா 12 மைனர்ஸ்க்கு வந்து கொடுத்திருப்பாங்க அப்படின்றதுதான் விஷயம். ஓகேடா, அவார்டு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டேன். இந்த 12 பேருக்கு வந்து என்னென்ன கிடைக்கும் கேட்டீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் கேஷ் பிரைஸ் சரியா. அதுவும் இல்லாம வந்து ஒரு சர்டிபிகேட் ஒன்று கிடைக்கும். அதே மாதிரி வந்து மினியேச்சர் மெடல் ஒன்று கிடைக்கும். அதே மாதிரி வந்து டெக்கரேஷன் மெடல் அப்படின்னு ஒரு மெடல் வந்து கிடைக்கும். புரிஞ்சுச்சா? எதுக்காக கொடுக்குறாங்க, யாருக்கு கொடுக்குறாங்க, எத்தனை பேருக்கு கொடுக்குறாங்க, அந்த மெடலோட பேர் என்ன, எல்லாமே புரிஞ்சுச்சா? ரேட் மைனஸ்னா ஒண்ணும் இல்ல. மைனஸ்லயே வந்து ரேட் மைனஸ் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இப்போ வந்து என்ன சொல்றது, அது என்ன நடந்திருக்கும்னா உத்தரகாண்ட்ல 2023 நவம்பர் மாசம் வந்து மாட்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க. நார்மலா வந்து இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள வந்து குழி தோண்டி வந்து வெளியே எடுப்பாங்க சரியா. பக்கத்துலேயே ஒரு குழியை போட்டு வந்து வெளியே எடுப்பாங்க. ஆனா வந்து இவங்க வந்து மாட்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க பாத்தீங்களா. அந்த டனல் வந்து ரொம்ப வந்து சின்னதா இருக்கும். லைக் வந்து அந்த ட்ரில்லிங் மிஷினை கூட வந்து உள்ள வந்து கொண்டு போக முடியாம இருக்கும் சரியா. அதனால என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த மைனர்ஸ் கையிலேயே வந்து குழி தோண்டி அவங்கள வந்து மீட்டிருப்பாங்க சரியா. ரேட் மைனஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி எப்படி சொல்றது, ரொம்ப ஸ்கில்டு மைனஸ் இருப்பாங்க பாத்தீங்களா. சின்ன சின்ன ஓட்டைக்குள்ள கூட வந்து போயிட்டு வந்து வருவாங்க பாத்தீங்களா, அவங்களதான் வந்து ரேட் மைனஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு 12 பேருக்கு வந்து அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதான் விஷயம். ஆக்சுவலா வந்து நம்ம ஊர்ல இந்தியால வந்து ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா பாரத ரத்னா சரியா. இதை நான் வச்சுக்கோங்க, பாரத ரத்னா. ரெண்டாவது பத்ம விபூஷன், விபூஷன் தான் ரெண்டாவது சரியா. மூணாவது வந்து பத்ம பூஷன். நாலாவது வந்து பத்மஸ்ரீ. அதுக்கடுத்து என்னதுன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த சர்வோத்தம் ஜீவன் ரக்ஷா பதாக் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து 5வது இடத்துல இருக்கு அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். புரிஞ்சுச்சா? வழங்குச்சா? பாரத ரத்னா, விபூஷன், பூஷன், அதுக்கப்புறம் ஸ்ரீ, அதுக்கப்புறம் வந்து சர்வோத்தம் ஜீவன் ரக்ஷா மெடல். சர்வோத்தம் அதோட பேர் என்னங்க, சர்வோத்தம் ஜீவன் ரக்ஷா பதாக் அப்படின்னு ஒரு மெடல். இதையும் நான் வச்சுக்கணும். ஓகே தானே? ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து MS சுவாமிநாதன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். இவர் வந்து எப்ப பிறந்திருப்பாரு? ஆக்சுவலா வந்து இதுக்குன்னு ஒரு டே வந்து படிச்சிருப்போம், இதுக்குன்னு ஒரு மெடல் வந்து படிச்சிருப்போம். ஆகஸ்ட் மாசம் 3 வந்து பிறந்திருப்பாங்க. இவரை வந்து ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. இவர் ஒரு அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட். 1960 இருந்து 70 முடிய வந்து இந்தியாவில வந்து பஞ்சம் வந்திருக்கும். அப்ப வந்து புதுசா வந்து ஒரு மெத்தடை கொண்டு வந்து இந்தியாவோட பஞ்சத்தை ஒழிச்சாரு. இந்த மாதிரி படிச்சிருக்கோம். அவர் எப்ப பிறந்திருப்பாரு? லைக் வந்து போன வருஷம் வந்து கூட வச்சிருப்பான். இவர் வந்து பிறந்து வந்து ஒரு 100 101 வருஷம் ஆச்சு. அதுக்காக வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணிருப்பாங்க. ஞாபகம் இருக்கா? ஏன்னா அது இருக்கா கேட்கிறேன். நான் வந்து இவரோட பேர்ல வந்து ஒரு டே வந்து நம்ம வந்து படிச்சிருப்போம் சரியா. ஒரு பர்த் அனிவர்சரியை கமமரேட் பண்றதுக்காக ஒரு டே வந்து படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கா? நான் படிச்ச மாதிரி ஆச்சு இருக்கா? ரீசெண்டா தான் படிச்சிருப்போம், ஆகஸ்ட் மாசம் ஃபர்ஸ்ட் வீக்ல.
சரி வச்சுக்கோங்க. எம்.எஸ். சுவாமிநாதன் பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். இவர் வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட் சரியா. இவர் அதான் வந்து ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. இவர் பேர்ல வந்து ஒரு அவார்டு வந்து கொடுப்பாங்க சரியா. அதான் ஆகஸ்ட் 7 1925 26 கேக்குறேன். ஓகே, அதை பார்த்து போடுங்க. 25 26 பாருங்க போடுங்க. ஆக்சுவலா வந்து இந்த எம்.எஸ். சுவாமிநாதன் 1925 சரியா. நான் வச்சுக்கோங்க சரியா. இவர் பேர்ல வந்து ஒரு அவார்டு வந்து கொடுப்பாங்க. என்ன அவார்டு வந்து கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா எம்.எஸ். சுவாமிநாதன் அவார்டு அப்படின்ற ஒரு அவார்டு வந்து கொடுப்பாங்க. இது யாருக்காக கொடுப்பாங்கன்னா இந்த என்விரான்மெண்ட் வந்து பாதுகாத்திருப்பாங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்காக வந்து இந்த அவார்டு வந்து கொடுப்பாங்க. திருப்பி சொல்றேன், என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக சில விஷயங்கள் வந்து பண்ணிருப்பாங்க. அவங்களை வந்து கௌரவப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இவங்களுக்கு வந்து எம்.எஸ். சுவாமிநாதன் அவார்டு அப்படின்ற ஒரு அவார்டு வந்து கொடுப்பாங்க. இந்த வாட்டி வந்து யாருக்காக கொடுத்திருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா 2 பேருக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. ஒன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா பேச்சியம்மாள் அப்படின்னு ஒருத்தவங்களும், இன்னொன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து கோவிந்தம்மாள் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இவங்க 2 பேருக்கு வந்து அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க சரியா. ஓகேடா, அவார்ட்லாம் சொல்லிட்டேன். இந்த அவார்டை வந்து யார் வந்து இன்ட்ரோடியூஸ் வந்து பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 2 பேர். ஒன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா ரோட்டரி ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களும் கெவின் கேர் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. கவின் கேர் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இவங்க 2 பேர் சேர்ந்தா வந்து இதை வந்து இன்ட்ரோடியூஸ் வந்து பண்ணிருப்பாங்க. இதை யாரு வந்து இந்த வாட்டி வந்து பிரசன்ட் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா மொத்தம் வந்து 3 பேரு. லைக் கெவின் கேரும் ரோட்டரி கிளப் அப்படின்னு ஒருத்தவங்களும், அதே மாதிரி வந்து எம்.எஸ். சுவாமிநாதனோட ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. உங்க 3 பேர் சேர்ந்தா வந்து இந்த வருஷம் வந்து 2 பேருக்கு வந்து அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. யார் யார் கொடுத்துருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. பேச்சியம்மாள் அப்படின்னு ஒருத்தவங்களுக்கும் கோவிந்தம்மாள் அப்படின்னு ஒருத்தவங்களுக்கும். பேச்சியம்மாளுக்கு வந்து எதுக்காக கொடுத்துருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து உங்க யாருன்னு பாத்துக்கோங்க. இந்த நெய்தர் செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படின்னு ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்கும் ராமநாதபுரத்துல சரியா. அவங்களோட அந்த குரூப்போட லீடர் தான் வந்து இந்த பேச்சியம்மாள். இவங்க என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மன்னர் வளைகுடா ரீஜன் இருக்கும் பாத்தீங்களா. திருப்பி சொல்றேன், இந்த மன்னர் வளைகுடா ரீஜன் இருக்கும் பாத்தீங்களா. அந்த ரீஜன்ஸ்ல இப்ப வந்து கடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்க வந்து அங்கங்க வந்து நெட் எப்படி சொல்றது, மீன் பிடிக்கிற வலையெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா. மீனவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மீன் பிடிக்கிற வலையை வந்து மோஸ்ட்லி வந்து சின்ன சின்ன வலையை வந்து மிக்ஸ் ஆகும் சரியா. அங்க இருக்க பீச்ல வந்து கிடக்கும். அதை வந்து கிளீன் பண்ணிருப்பாங்க சரியா. இந்த மாதிரி வந்து கோஸ்ட் கியர்ன்னு சொல்லுவாங்க, இந்த ஃபிஷிங் நெட்னு சொல்லுவாங்க சரியா. இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்றது, இந்த மாதிரி விஷயத்த வந்து பண்ணி என்விரான்மெண்ட்டை வந்து நீட்டா வந்து வச்சிருப்பாங்க. அதுக்காக வந்து இவங்களுக்கு அவார்டு வந்து கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி வந்து கோவிந்தம்மாள் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து விழுப்புரத்தை சேர்ந்தவங்க சரியா. ஒரு ஃபார்வர்ட் ப்ரொடியூசர் கம்பெனி இருக்கும். அவங்க பேர் எங்க இருக்குன்னு தெரியல. அதுல டைரக்டரா இருப்பாங்க. நலவூர் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனி வந்து விழுப்புரம் இருக்கும். அதுல வந்து ஃபார்மர் டைரக்டர் இவங்க சரியா. இந்த கோவிந்தம்மாள் அவங்களுக்கு அவார்டு வந்து கொடுத்திருப்பாங்க. இவங்க என்னதான் பண்ணிருப்பாங்க வந்து இந்த ஆர்கானிக் ஃபார்மிங், சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் இதுல வந்து நல்லா வந்து கான்ட்ரிபியூட் வந்து பண்ணிருப்பாங்க. அதனால வந்து இவங்களுக்கு வந்து அவார்டு வந்து தராங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சிச்சா? 2 பேர் யார் யாரு எதுக்காக கொடுத்துருக்காங்க, யாரு கொடுத்துருக்காங்க, யாரு இன்ட்ரோடியூஸ் வந்து பண்ணிருக்காங்க, யாருக்காக இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, எல்லாம் புரிஞ்சிச்சா? ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு ஒரு இது இருக்கும். உங்களுக்கு நல்லா தெரியும். ஆக்சுவலா வந்து நம்மளே நிறைய வாட்டி வந்து பார்த்திருப்போம். என்ன பார்த்திருப்போம் கேட்டீங்கன்னா உனக்குன்னு ஒரு இப்போ வந்து உனக்கு வந்து ஒரு போனோ ஒரு லேப்டாப்போ தேவைப்படுச்சுன்னா நீ வந்து எப்படி வந்து ஆன்லைன்ல அமேசான்லயோ பிளிப்கார்ட்லயோ ஆர்டர் பண்றையோ அதே மாதிரி வந்து இந்த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இருக்கும் பாத்தீங்களா. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலோ ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கே வந்து ஒரு டெஸ்கோ ஒரு பெஞ்சோ தேவைப்படும்னா அவங்க எங்க ஆர்டர் பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும், ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இருக்கும். அதோட பேர் தான் வந்து கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எப்ப கொண்டு வந்திருப்பானா லான்ச் பண்ணது எப்பன்னு கேட்டீங்கன்னா 2014 வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. இப்ப என்ன சொல்ற வராங்கன்னா இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ் லான்ச் ஆகி 10 வருஷம் ஆச்சு. அதோட 10வது ஃபவுண்டேஷன் டே வந்து நாங்க வந்து இப்போ வந்து அப்சர்வ் வந்து பண்றோம். எங்க வச்சு வந்து அப்சர்வ் வந்து பண்றோம்னு கேட்டீங்கன்னா நியூ டெல்லியில பாரத் மண்டபம் அப்படின்னு ஒரு மண்டபம் இருக்கும் சரியா. அங்க வச்சுதான் வந்து நாங்க வந்து அப்சர்வ் வந்து பண்றோம் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க சரியா. அப்சர்வ் பண்றப்ப வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இது வரைக்கும் நல்லா வச்சுக்கோங்க. 10 வருஷம் சொன்னேன்னா இந்த 10 வருஷத்துல மொத்தம் வந்து எத்தனை அந்த ரூபாய்க்கு வந்து ஆர்டர் வந்து வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா மொத்தத்துக்கு 20 லட்சம் கோடி வந்து 20 லட்சம் கோடி மதிப்புள்ள ஆர்டர் வந்து வந்திருக்கு சரியா. இல்ல எத்தனை பேர் வந்து செல்லர்ஸ் வந்து இந்த கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ் பிளாட்ஃபார்ம்ல இருந்து இருக்காங்கன்னா 25 லட்சம் செல்லர்ஸ் வந்து இருக்காங்க. பையர்ஸ் வந்து 1.37 லட்சம் ஆர்கனைசேஷன் வந்து பையர்ஸ் தான் வந்து இதுல வந்து இருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. அடுத்து வேற விஷயம் என்ன சொல்ல வராங்கன்னா இந்த கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ்ல 2.0
வந்து நாங்க வந்து கொண்டு வர போறோம். எப்போ கொண்டு வர போறோம்னா அடுத்த 2 ல இருந்து 3 மாசத்துக்குள்ள வந்து கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதையும் தாண்டி என்ன படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ்ல அதிகமா வந்து ஆர்டர் வந்து பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து அவார்டு வந்து கொடுத்திருப்பாங்க. யாருக்கு வந்து கொடுத்திருப்பாங்கன்னா யூபிக்கு தான் வந்து அவார்டு வந்து கொடுத்திருப்பாங்க. உங்க எவ்வளவு ஆர்டர் வந்து பண்ணிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 1,00,000 கோடியா எங்க இருக்குது, அது எங்கேயோ இருக்குங்க சரியா. அதாவது இந்த 10 வருஷத்துல வந்து யூபியில மொத்தம் கிட்டத்தட்ட வந்து 1,00,000 கோடிக்கு வந்து ஆர்டர் வந்து பண்ணிருப்பாங்க. இந்த கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ்ல அதிகமா ஆர்டர் பண்ண ஸ்டேட் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா யூபி தான் சரியா. அதனால வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 2 அவார்டு வந்து கொடுத்திருப்பாங்க. ஒன்னு வந்து கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ்ல ஓவரால் எக்ஸலன்ஸ் அவார்டு அப்படின்னு ஒரு அவார்டும், அதே மாதிரி வந்து ஹையஸ்ட் ஜிஎம்இ ஹையஸ்ட் ஜிஎம்ஐனா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி வந்து அதிகமா வந்து ஆர்டர் பண்ணிருக்கலாம் பாத்தீங்களா 1,00,000 கோடின்னு சொன்னேன்னா அது யாருன்னு கேட்டீங்கன்னா யூபி சரியா. அதே மாதிரி வந்து பெஸ்ட் அவுட்ரீச் இனிஷியேட்டிவ் ஃபார் கெபாசிட்டி பில்டிங் அவார்டு அப்படின்ற ஒரு அவார்டும் யூபிக்கு வந்து கிடைச்சிருக்கும். வழங்குச்சா? புரிஞ்சுச்சா நான் சொல்றதெல்லாம்? நான் சொல்றது புரிஞ்சிச்சுன்னா ஒரு புரியாட்டி ஓஹோம் ஏதாவது சொல்லுங்க. அப்பதான் இருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியும். அப்பதான் நம்ம சொல்றது அவங்களுக்கு புரியுது அந்த மாதிரியாச்சும் தோணும் எனக்கு. ஒண்ணுமே சொல்லலைன்னா எதுவும் புரியல போல அப்படின்னு தோணும். இதையும் நான் வச்சுக்கோங்க, ஒரு ஹெல்ப் டெஸ்க் நம்பருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க சரியா. அந்த நம்பரோட பேர் போட்டுக்கோங்க 14550. அதையும் நான் வச்சுக்கணும். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அடிக்கடி ஒருத்தவங்க வந்து ஒரு ஸ்கீம் போடுவாங்க, பிஎம்இடி ஸ்கீம். இது எப்போ முடியுது? எப்படி வந்து புரிஞ்சுச்சா? ஆக்சுவலா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ரீசெண்டா நம்ம ஒரு ஸ்கீம் வந்து படிச்சிருக்கோம் சரியா. இந்த மாதிரி இந்த ஸ்கீம் வந்து மார்ச் 31, 2027 வந்து முடியுது அப்படின்றத வந்து படிச்சிருக்கோம். அதே மாதிரி வந்து பிஎம்இடி ஸ்கீம் வந்து எப்போ முடியுது? மார்ச் 31, 2028. எதுக்காக இந்த ஸ்கீம் வந்து கேட்கிறேன்னா, அந்த ஸ்கீம் வந்து எப்போ லான்ச் பண்ணிருப்பாங்க? நம்ம எப்போ படிச்சிருப்போம் கரெக்டா சொல்லுங்க. பிஎம்இடி ஸ்கீமை எப்போ லான்ச் பண்ணிருப்பாங்க? அடிக்கடி நம்ம படிக்கிறது. எனக்கு வந்து இங்க இருக்க டேட் வந்து வேணாம் சரியா. 2024 ஓகே. ஏப்ரல் மாசமா செப்டம்பர் மாசமா? புரிஞ்சுச்சா? 2024 எப்பன்னு கேட்கறேன். செப்டம்பர் 29. ஆக்சுவலா வந்து இங்க வந்து வேற டேட் வந்து போட்டிருந்தாங்க. எங்க போட்டிருக்காங்கன்றது நானும் தேடிட்டு இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குது. சரி அதை மாத்திக்கங்க. நான் மாத்தணும்னு நினைச்சேன், எனக்கு வந்து ஒரு டவுட்டாவே இருந்துச்சு. ஏப்ரல் 1, 2024 வந்து போட்டிருப்பாங்க சரியா. நீங்க வந்து என்ன படிக்கிறீங்க? செப்டம்பர் 29, 2024 மாத்திக்கங்க சரியா. நம்ம வந்து அதான் வந்து படிச்சிருப்போம். நான் சொல்லிடுறேன் இந்த ஸ்கீமை பத்தி. ஆக்சுவலா வந்து பிஎம் இ டிரைவ் ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கும் சரியா. அதாவது பிரதான் மந்திரி எலக்ட்ரிக் டிரைவ் ரெவல்யூஷன் இன் இன்னோவேட்டிவ் வெஹிக்கிள் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்றது அந்த ஸ்கீமோட பேரு. இந்த ஸ்கீம் வந்து எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க, இது முக்கியம் சரியா. இந்தியால எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து ப்ரோமோட் வந்து பண்ணணும். நிறைய சார்ஜிங் ஸ்டேஷன் கொண்டு வரது, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து மேனுஃபேக்சர் பண்றது வந்து இம்ப்ரூவ் பண்றது, இந்த மாதிரி விஷயத்த இந்தியாவில வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் வந்து பிஎம் இ டிரைவ் ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் சரியா. இதை வந்து எப்ப கொண்டு வந்திருப்பாங்கன்னா செப்டம்பர் 29, 2024 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதோட நோடல் ஏஜென்சி யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து இந்த ஸ்கீம் வந்து பாத்துக்கிடுவாங்க சரியா. வேற என்ன இதுல நம்ம படிச்சிருப்போம் கேட்டீங்கன்னா, இதை வந்து பட்ஜெட்ல வந்து எவ்வளவு வந்து இந்த ஸ்கீமுக்காக ஒதுக்கி இருப்பாங்கன்னா 10,900 கோடி வந்து ஒதுக்கி இருப்பாங்க. அவங்க போட்டதையும் பாத்துக்கோங்க. செப்டம்பர் 29, 2024 சரியா. இம்ப்ளிமெண்ட் பண்ணது வந்து 1 அக்டோபர். இங்க ஏப்ரல் போட்டிருப்போம், அதை மாத்திக்கங்க சரியா. எதுக்காக சொல்ல வந்தேன்? இது வந்து மொத்தம் வந்து எத்தனை கோடிக்கு வந்து கொண்டு வந்திருப்பானா 10,900 கோடிக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நான் சொல்றதெல்லாம் பாத்துக்கோங்க, இல்ல மோஸ்ட்லி வந்து இருக்காது, நம்ம ஆல்ரெடி படிச்சதுதான் நான் சொல்றேன் சரியா. மொத்தம் வந்து எத்தனை கோடிக்கு வந்து கொண்டு வந்திருப்பானா 10,900 கோடிக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த 10,900 கோடியில டூ வீலர்ஸ், த்ரீ வீலர்ஸ் இருக்கும் பாத்தீங்களா. திருப்பி சொல்றேன், இந்த 10,900 கோடியில வந்து இந்த டூ வீலர்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, இந்த டூ வீலர்ஸ் அண்ட் த்ரீ வீலர்ஸ், இந்த டூ வீலர்ஸ் மற்றும் த்ரீ வீலர்ஸ்க்கு மட்டும் எத்தனை கோடி வந்து ஒதுக்கி இருப்பானா 1,772 கோடி வந்து ஒதுக்கி இருப்பாங்க. அதே மாதிரி வந்து இ பஸ்க்கு வந்து எவ்வளவு கோடி வந்து ஒதுக்கி இருப்பானா 4,391 கோடி வந்து ஒதுக்கி இருப்பாங்க.
அதே மாதிரி வந்து இது வந்து வெஹிக்கிள்ஸ்க்கு சரியா, வெஹிக்கிள்க்கு வந்து கண்டிப்பா வந்து சார்ஜ் போடுறதுக்கு வந்து ஒரு இடம் வேணுமா, சார்ஜிங் ஸ்டேஷன் வேணுமா, அதுக்கு வந்து எத்தனை கோடி வந்து ஒதுக்கியிருப்பாங்கன்னா 2000 கோடி வந்து முன்னாடி வந்து ஒதுக்கியிருப்பாங்க சரியா. இதெல்லாம் வந்து முன்னாடி வந்து ஒதுக்குனது. இப்ப என்ன பண்றாங்கன்னா மொத்தம் வந்து பட்ஜெட் எவ்வளவு சொன்னேன், 10,900 கோடி சொன்னேன்னா அந்த பட்ஜெட்ல இப்ப வந்து அடிஷனலா வந்து ஆட் பண்றாங்க. எவ்வளவு வந்து ஆட் பண்றாங்கன்னா ஒரு 1000 கோடி வந்து ஆட் பண்றாங்க. எதனால ஆட் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா, கொண்டு வரப்ப என்ன சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் முக்கியம். கொண்டு வரப்ப என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா, இந்த ஸ்கீம் கீழ வந்து இன்சென்டிவ் வந்து கொடுப்பாங்க. என்ன மாதிரி இன்சென்டிவ் கொடுப்பாங்க கேட்டீங்கன்னா, இப்போ நார்மலா வந்து நான் வந்து ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அதாவது ஒரு டூ வீலர் வந்து வாங்க போறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டூ வீலரோட விலை வந்து ஒரு 1,00,000 இருக்குன்னா இந்த ஸ்கீம் கீழ வந்து எனக்கு வந்து இன்சென்டிவ் வந்து கிடைக்கும். எவ்வளவு கிடைக்கும்னா அந்த டூ வீலர் லைக் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லாம் வந்து அந்த பேட்டரியோட கிலோவாட் பேஸ் பண்ணி தான் வந்து வாங்குவோம் சரியா. 1 கிலோவாட்டோ 2 கிலோவாட்டோ இதை பேஸ் பண்ணி வந்து வாங்குவோம். இப்போ வந்து நான் வாங்குற வண்டி வந்து 1 கிலோவாட் இருந்துச்சுன்னு வச்சுக்காங்களேன், எனக்கு வந்து எவ்வளவு இன்சென்டிவ் வந்து கிடைக்கும்னா 2024-25 அந்த காலகட்டத்துல எவ்வளவு இன்சென்டிவ் வந்து கிடைக்கும்னா 1 கிலோவாட்டுக்கு 5,000 முடிவு வந்து இன்சென்டிவ் கிடைக்கும். நான் வாங்குற வண்டி வந்து 2 கிலோவாட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து 10,000 முடிவு வந்து இன்சென்டிவ் வந்து கிடைக்கும். அதுக்காக வந்து ரொம்ப அதிகமா கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதிகபட்சம் வந்து எவ்வளவு கிடைக்கும்னா என் வண்டியோட விலை எவ்வளவு 1,00,000 அதுல வந்து அதிகபட்சம் வந்து 15%, 15,000 முடிய வந்து எனக்கு வந்து இன்சென்டிவ் வந்து கிடைக்கும். அதுக்கு மேல வந்து கிடைக்காது. புரிஞ்சுச்சு தானே. நான் வந்து 2 கிலோவாட் வந்து வாங்கினேன்னா 10 கிலோவாட் 10,000 முடிய வந்து இன்சென்டிவ் வந்து கிடைக்கும். ஒருவேளை வந்து 4 கிலோவாட்லாம் வந்து வாங்கினேன்னா அதிகபட்சம் வந்து 15,000 முடிய தான் வந்து இன்சென்டிவ் வந்து கிடைக்கும். 15,000 வந்து 15%. அதுக்காக தான் வந்து 15,000 சொல்றேன். அதை குழப்பாதீங்க சரியா. 15% சொல்ல தெரியணும். இது வந்து 2024-25 காலகட்டத்துல. அடுத்து என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா 25-26ல இந்த இன்சென்டிவ் அமௌண்ட் வந்து குறைச்சிருப்பாங்க. எவ்வளவு குறைச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா 1 கிலோவாட்டுக்கு 2,500 வந்து குறைச்சிருப்பாங்க. முன்னாடி எவ்வளவு வந்துச்சு, 5,000 வந்துச்சு. இப்ப என்ன பண்ணிருப்பாங்கன்னா அதாவது 2,500 வந்து குறைச்சிருப்பாங்க 25-26 காலகட்டத்துல. அந்த ஸ்கீம் கொண்டு வரப்ப என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்த ஸ்கீம்ல டூ வீலர்ஸ்க்கு வந்து நாங்க வந்து எத்தனை வருஷத்துக்கு வந்து இன்சென்டிவ் வந்து கொடுப்போம்னா 2024 26 முடிவு வந்து கொடுப்போம். முதல் வருஷத்துல 5,000 இன்சென்டிவ் வந்து கொடுப்போம் 1 கிலோவாட்டுக்கு. 2வது வருஷத்துல 1 கிலோவாட்டுக்கு வந்து 2,500 இன்சென்டிவ் வந்து கொடுப்போம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க சரியா. இப்ப என்ன பண்றாங்கன்னா நான் முன்னாடி சொன்னதுபடி 2026 இந்த ஸ்கீமுக்கு வந்து நான் வந்து இன்சென்டிவ் வந்து தரமாட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா இப்ப வந்து அதுல வந்து ஒரு மாற்றம் வந்து கொண்டு வரேன். என்ன மாற்றம் வந்து கொண்டு வரேன்னா இந்த ஸ்கீமோட இன்சென்டிவை நான் வந்து 2028 மார்ச் 31 முடிய வந்து கண்டினியூ வந்து பண்ண போறேன். அதாவது டூ வீலர் கொடுக்குற இன்சென்டிவை 2026 முடிஞ்சிடும் அப்படின்றத சொன்னேன். ஆனா வந்து இதை வந்து நான் வந்து கண்டினியூ பண்ண போறேன். மார்ச் 31 2028 முடிய வந்து கண்டினியூ பண்ண போறேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வழங்குச்சா, புரிஞ்சுச்சா? இல்ல டூ வீலருக்கு மட்டும் தான் இன்சென்டிவ் கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆல்ரெடி வந்து இ பஸ் ஆம்புலன்ஸ்க்கு தான் வந்து கொடுப்பாங்க. இந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்து எப்ப ஆட் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 2026 ஜூன் மாசம் ஆட் பண்ணிருப்பாங்க சரியா. அதே மாதிரி வந்து இந்த இ பஸ்ஸுக்கு இருக்கும் பாத்தீங்களா, இந்த இ பஸ்க்கு ஆல்ரெடி எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்க. 2026 28 முடியும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்க. ஆல்ரெடி பண்ணிருப்பாங்க. இப்ப டூ வீலருக்கும் பண்றாங்க அப்படின்றதுதான் விஷயம். எக்ஸ்டெண்ட் பண்றதுனால இப்ப 2 வருஷத்துக்கு வந்து அடிஷனல் இன்சென்டிவ் வந்து தராங்க பாத்தீங்களா. அதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா அவனோட அவுட்லே முன்னாடி வந்து 10,900 கோடி தானே இன்சென்டிவ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப எவ்வளவு தர போனான்னா அவுட்லே வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 19,900 கோடி, ஒரு 1,000 கோடி வந்து கொடுத்திருக்காங்க டூ வீலர் த்ரீ வீலருக்கு சரியா. அதனால முன்னாடி வந்து இடி உள்ளருக்கு எவ்வளவு இன்சென்டிவ் வந்து இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா 1,772 கோடி வந்து ஒதுக்கி இருப்பாங்க. இப்போ வந்து 1,000 கோடி வந்து ஆட் பண்ணிருக்காங்கன்னா அதனால 2,772 கோடி அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் சரியா. இப்ப வந்து நீ வந்து டூ வீலர் வந்து வாங்குறேன்னு நினைச்சீங்களேன், 2028 முடிவு வந்து இன்சென்டிவ் கொடுப்பாங்கன்ட்டு அதுக்காக வந்து நான் வந்து மார்ச் 31 வந்து புக் பண்ணினா எனக்கு தருவாங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நீ வந்து கிளைம் பண்றது வந்து டிசம்பர் 31 2027 வந்து நீ வந்து கிளைம் பண்ணிருக்கணும் சரியா. கிளைம் பண்ணா மட்டும்தான் வந்து உனக்கு வந்து இன்சென்டிவ் வந்து கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. கிளைம் பண்றதெல்லாம் வந்து கம்பெனிக்காரனே பாத்துக்குருவாங்க சரியா. அதுல வந்து பிராக்டிக்கலா வந்து உங்க வந்து எந்த வித விஷயமும் இல்ல. இதே நான் வச்சுக்கோங்க சரியா. அந்த எஸ்ஷோரூம் பிளேஸ் அப்படின்னு ஒரு பிளேஸ் வரும். இப்ப வந்து ஒரு வண்டியை வந்து வாங்க போறேன்னா அதுல வந்து நார்மல் பிளேஸ் ஒன்று இருக்கும், எஸ்ஷோரூம் பிளேஸ் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்கும் சரியா. அந்த பிளேஸ் வந்து 1,50,000 வந்து எந்தெந்த வண்டி இருக்கோ எந்தெந்த டூ வீலர் இருக்கோ அதுக்கு மட்டும்தான் வந்து இந்த ஸ்கீம் வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். விளங்குச்சு நான் சொன்ன விஷயங்களா. இந்த 10,000 5,000 எல்லாம் போட்டிருப்பாங்க. அது வந்து முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா ஒரு வருஷத்து அந்த வெஹிக்கிளோட பிரைஸ்ல மேக்ஸிமம் வந்து 15% இருந்துச்சு. அதுதான் வந்து அவன் 10,000 போட்டிருப்பாங்க. அப்படியும் படிச்சுக்கலாம். இல்லைன்னா வந்து மேக்ஸிமம் 15% படிச்சுக்காங்க. அது இல்லாதான் வந்து முன்னாடி வந்து நம்ம வந்து படிச்சிருப்போம் சரியா. மேக்ஸிமம் வந்து 15% வந்து இன்சென்டிவ் வந்து கொடுப்பாங்க அப்படின்றது படிச்சிருப்போம். அப்படியே வந்து படிச்சுக்காங்க சரியா.
ஓகே. அதுக்கு அடுத்த விஷயம் வந்துடும். ஆக்சுவலா வந்து இதே நான் வச்சுக்கோங்க. ஆக்சுவலா வந்து இந்த ஸ்கீம் வந்து 2024 செப்டம்பர் மாசம் வந்து கொண்டு வந்திருப்பான்னு சொன்னா, இது வந்து கொண்டு வரப்ப வந்து ஆல்ரெடி ஒரு 3 ஸ்கீம் இருக்கும். ஃபேம் 1, ஃபேம் 2, எலக்ட்ரிக் மொபிலிட்டி ப்ரொமோஷன் ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கும். அதை ரீப்ளேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதையும் நான் வச்சுக்கணும். ஓகே. அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் வந்து ஒரு ரேங்கிங், சரியா? அந்த ரேங்கிங்கோட பேர் பாத்துக்கோங்க. இது யார் இந்த ரேங்கிங் வந்து விடுறாங்க? ஃபர்ஸ்ட் வந்து யார் வந்து இதை வந்து லான்ச் வந்து பண்றாங்கன்னா, ரான்ஸ்டாட் இந்தியா அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து இந்த ரேங்கிங் வந்து விடுறாங்க. ரேங்கிங்கோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ரான்ஸ்டாட் எம்ப்ளாயர் பிராண்ட் ரிசர்ச் அப்படின்றதான் இந்த ரேங்கிங்கோட பேரு. இந்த வாட்டி எத்தனை எடிஷன் கேட்டீங்கன்னா 16 எடிஷன், சரியா? அது என்னடா ரேங்கிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து, இப்போ வந்து நான் வந்து ஒரு வேலைக்கு போறேன், நல்லா வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்தியன் பீப்புள்ஸ் இருக்காங்க பாத்தீங்கன்னா, இந்தியன் பீப்புள்ஸ் எந்த கம்பெனில ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப வந்து விரும்புறாங்க அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ரேங்கிங். புரிஞ்சுச்சா? எந்த பிராண்ட் வந்து ஒர்க் பண்றது ரொம்ப வந்து விரும்புறாங்க அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ரேங்கிங். வழங்குச்சா? புரிஞ்சுச்சா? இல்ல என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, இந்தியன் பீப்புள் வந்து எந்த கம்பெனில நல்லா வந்து விருப்பம் படுறாங்க, அதாவது ஒர்க் பண்றதுக்கு வந்து விருப்பப்படுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இதுல யாரு டாப்ல இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, கூகுள் தான் வந்து டாப்ல இருக்காங்க. ரெண்டாவது வந்து டாடா இருக்காங்க. மூணாவது வந்து அமேசான் இருக்காங்க. நாலாவது வந்து சாம்சங் இருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி வந்து ரேங்க் வந்து போடுறான் பாத்தீங்களா? எதை பேஸ் பண்ணி ரேங்க் ஒன் வந்து போடுவாங்கன்னா 5 ஃபேக்டர்ஸ் இருக்கும். இப்போ வந்து ஒரு கம்பெனியோட ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து எப்படி இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டி எவ்வளவு இருக்கு, கேரியரோட ப்ராக்ரஸ் வந்து எவ்வளவு இருக்கு, இந்த மாதிரி வந்து ஒரு 5 ஃபேக்டர்ஸ் இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் வந்து ரேங்கிங் வந்து போடுவாங்க. இல்ல ஒர்க் லைஃப் பேலன்ஸ் மட்டும் 60% வந்து கான்ட்ரிபியூட் வந்து பண்ணுது அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. இதையும் தாண்டி சில பல விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்த 6 மாசத்துல வந்து இந்த ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க வந்து எத்தனை பேர் வந்து கம்பெனி வந்து மாற போறாங்கன்னா 46% வந்து கம்பெனி வந்து மாற போறாங்களாம். இது வரைக்கும் போன 6 மாசத்துல எத்தனை பேர் வந்து மாறி இருக்காங்க கேட்டீங்கன்னா 32% வந்து மாறி இருக்காங்களாம். இதெல்லாம் வேணாம். ஓகே தானே? புரிஞ்சுச்சு தானே நான் சொல்ல வந்தது? எதுக்காக இந்த ரேங்கிங், யார் டாப்ல இருக்காங்கன்றது? இருக்கீங்களா? ஹலோ? ஓகே. அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதையே நம்ம மாசம் மாசம் வந்து படிப்போம், சரியா? பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வேன்னு சொல்லுவாங்க. இதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா வந்து இதுல வந்து ஒரு 3 விஷயம் படிப்போம். இந்தியால எவ்வளவு பேர் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்காங்க, எவ்வளவு பேர் வந்து லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் வந்து எவ்வளவு இருக்கு, ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ வந்து எவ்வளவு இருக்கு, இதை வந்து மாசம் மாசம் வந்து படிப்போம். அந்த மாதிரி வந்து இந்த குவார்டருக்கு வந்து விட்டுருப்பாங்க. ஏப்ரல் டு ஜூனுக்கு வந்து விட்டுருப்பாங்க. யார் ரிலீஸ் பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அந்த ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் பாத்தீங்கன்னா அவங்க தான் வந்து ரிலீஸ் வந்து பண்றாங்க. அந்த மாதிரி வந்து இந்த குவார்டருக்கு வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து 5.4% வந்து இருக்கு, சரியா? அதே மாதிரி வந்து ஒர்க்கர் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் வந்து எவ்வளவு இருக்குன்னா 54.6%. ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ வந்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 51.7% வந்து இருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அதையும் தாண்டி சில விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க வந்து, இந்த மாதிரி டேட்டா வந்து எடுக்கிறேன்னா, இல்ல வந்து நீ வந்து வேலையில இருக்கியா இல்லையா அப்படின்றது வந்து நான் வந்து எப்படி கனெக்ட் பண்றேன்னா, நான் டேட்டா எடுக்கிறது அதான் வச்சுக்கோங்க. ஒரு வாரத்துல இப்போ வந்து இந்த டேட்டா எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டேட்டா எடுத்து இன்னைக்கு எடுக்கிறேன்னா லாஸ்ட் ஒரு 7 நாள் வந்து பார்ப்பேன். அந்த 7 நாள்ல அட்லீஸ்ட் நீ வந்து ஒரு நாள் ஆச்சும், ஒரு நாள் இல்ல, இந்த 7 நாள்ல ஒரு நாளைக்கு 24 நேரம்னா 7 நாளைக்கு வந்து எத்தனை மணி நேரம் பார்த்துக்கோங்க, சரியா? இந்த 7 நாள்ல அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாச்சும் நீ வந்து வேலை பார்த்துருந்தேன்னா உன்னை வந்து நான் வந்து எம்ப்ளாய்டு அப்படின்னு சொல்லி வந்து கணக்குல வந்து எடுத்துக்கிடுவேன். அதாவது உனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து கணக்குல வந்து எடுத்துக்குவேன். ஒரு மணி நேரம் கூட வந்து நீ வந்து வேலை பார்க்கல, வேலை தேடிக்கிட்டு தான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், உன்னை வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லி வந்து கணக்குல வந்து எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. விளங்குச்சா? புரிஞ்சுச்சா? ஓகே. அடுத்த விஷயம் அதே தான். மினிஸ்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் பாத்தீங்கன்னா அவன் வந்து ஒரு 2 பேர் கூட வந்து எம்ஓஐ வந்து சைன் பண்ணிருப்பாங்க. ஒன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் டேட்டா இன்ஜினியரிங் அனாலிட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க கூடயும் அதே மாதிரி வந்து இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டியூட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, கொல்கத்தா சேர்ந்தவங்க. அவங்க கூட எம்ஓஐ வந்து சைன் பண்ணிருப்பாங்க. எதுக்காக சைன் பண்ணிருப்பாங்கன்னா, இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அந்த ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷனோட வேலை என்ன? இந்த டேட்டா ஸ்டாட்டிஸ்டிக் இந்த மாதிரி கனெக்ட் பண்றது தானே. இந்த டேட்டா அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கை வந்து லைக் வந்து அந்த நம்பர்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இந்த நம்பர் வந்து அக்யூரேட்டா இம்ப்ரூவ் வந்து பண்ணணும், அக்யூரேட்டா வந்து இந்த நம்பர் எல்லாம் வந்து சொல்லணும். அந்த மாதிரி பண்றதுக்காக 2 பேர் கூட எம்எஸ் சைன் பண்ணியிருக்காங்க. ஒன்னு வந்து ஐடியாஸ் கூடயும், இன்னொன்னு யாருக்கு கூடனா ஐஎஸ்ஐ கொல்கத்தா கூட வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இதுக்காக என்ன பண்றாங்கன்னா, இந்த இன்ஸ்டியூட் ஆஃப் டேட்டா இன்ஜினியரிங் இருக்கா பாத்தீங்களா, அவன் வந்து ஒரு டூலை வந்து டெவலப் வந்து பண்ணிருப்பாங்க. அந்த டூலோட பேர் பாத்துக்கோங்க, டெஸ்க்டாப் பேஸ்டு சாஃப்ட்வேர் டூல் அப்படின்னு ஒரு டூல், சரியா? ஜிடிபி எல்லாம் வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு டூலை வந்து டெவலப் பண்ணிருப்பாங்க. யார் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா ஐடியாஸ் தான் வந்து பண்ணிருப்பாங்க அப்படின்றதான் விஷயம். வழங்குச்சா? புரிஞ்சுச்சா?
அதுக்கப்புறம் வந்து நம்ம எம்எஸ்எம்ஐயும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்நெட் இருப்பாங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு நல்லா தெரியும் ஜிஏ டேக்னா என்ன. இந்த ஜிஏ டேக் வந்து யார் பாத்துக்கிடுவாங்க புரிஞ்சுச்சா? ஜிஏ டேக்கை யார் பாத்துக்கிடுவாங்க? இதோட ஸ்டார்டிங்லாம் வந்து பார்த்துருப்போம் பாத்தீங்களா? மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ்ல வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க, அவங்க தான் வந்து இந்த ஜிஏ டேக்லாம் வந்து பாத்துக்கிடுவாங்க அப்படிலாம் வந்து படிச்சிருப்போம். இது யாரு ஞாபகம் தானே? ஜிஏ டேக்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு பொருள், அதாவது ஒரு பொருள் ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல உருவாகி அந்த இடத்த வந்து ரெப்ரசென்ட் பண்ற ஒரு பொருள் ப்ராடக்ட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ப்ராடக்ட் கொடுக்கப்படுற ஒரு அந்தஸ்து தான் வந்து ஜிஏ டேக் அப்படின்னு ஒரு அந்தஸ்து. இதை வந்து இந்த ஜிஏ ஆக்ட் வந்து எப்போ வந்திருக்கும் கேட்டீங்கன்னா 1999 வந்திருக்கும். இது எந்த டிபார்ட்மெண்ட் வந்து பாத்துக்குவாங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் காமர்ஸ் வந்து பாத்துக்குவாங்க. இதுல பர்டிகுலரா வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்நெட் ட்ரேட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க தான் வந்து பாத்துக்குவாங்க. சரியா? இதோட வேலிடிட்டி வந்து எத்தனை வருஷம் கேட்டீங்கன்னா 10 வருஷம் இருக்கும். இந்தியாவுக்கு டார்கெட் இருக்கு 2030 வந்து ஒரு 10,000 ஜிஏ டேக்காச்சும் வந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு டார்கெட் வந்து இருக்கு. இதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து சென்னையில வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து ஜிஏ மேன் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து யாருங்க? ரஜினிகாந்தா. ரஜினிகாந்த். இதெல்லாம் வந்து நான் வச்சுக்கோங்க. இப்ப எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா 2 பேர் வந்து எம்ஓ சென்ட் பண்ணிருக்காங்க. யார் யார் சென்ட் பண்ணிருக்காங்கன்னா நம்ம எம்எஸ்எம்ஐயும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்நெட் ட்ரேட் வந்து ஒரு எம்ஓ சென்ட் பண்ணிருக்காங்க. எதுக்காக எம்ஓ சென்ட் பண்ணிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தியாவோட ஜிஏ டேக்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து நிறைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து ரீச் ஆகணும். திருப்பி சொல்றேன், இந்தியாவோட ஜிஏ டேக்லாம் வந்து நிறைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து ரீச் ஆகணும் அப்படின்றதுக்காக 2 பேர் வந்து எம்எஸ் சென்ட் பண்ணிருக்காங்க. ஒன்னு வந்து டிபிஐஐடியும், இன்னொன்னு வந்து எம்எஸ்எம்ஐயும். மிச்சம் எல்லா விஷயமும் நம்ம ஆல்ரெடி படிச்சதுதான். இந்த டிபிஐஐடியோட பத்தி வந்து படிச்சிருப்போம், இதெல்லாம் ஆல்ரெடி படிச்சதுதான். விளங்குச்சா? புரிஞ்சுச்சா எதுக்காக எம்ஓன்னு? ஓகே, அடுத்த விஷயம் பாத்துக்கோங்க. ஆகஸ்ட் 15 வந்து இண்டிபெண்டன்ஸ் டே, அதாவது சுதந்திர தினம் வந்து அப்சர்வ் வந்து பண்ணுவாங்க. எத்தனாவது சுதந்திர தினம்னா 80வது சுதந்திர தினம். இது உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கு முதல் நாள் நல்லா நான் வச்சுக்கோங்க, ஆகஸ்ட் 14 1947 ஈவினிங் ஈவினிங் தான் வந்து இந்த மாதிரி வந்து இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் தரப்போறோம் அப்படின்றத பேசியிருப்பாங்க. அப்ப என்ன நடந்திருக்கும்னு கேட்டீங்கன்னா வந்து பார்ட்டிஷியன் ஹாரர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் வந்து இந்த பிரிட்டிஷ் பீப்புள்லாம் வந்து அவங்க ஊருக்கு போறது, பாகிஸ்தான் வந்து அவங்க ஊருக்கு போறது, இந்த மாதிரி வந்து மக்கள் வந்து பிரிஞ்சு போயிருப்பாங்க பாத்தீங்களா, அதுக்காக வந்து ஒரு டே வந்து அப்சர்வ் வந்து பண்ணுவாங்க. பார்ட்டிஷியன் ஹாரர்ஸ் ரிமெம்பர்ஸ் டே அப்படின்னு ஒரு டே. இது எப்பன்னு கேட்டீங்கன்னா 1900, அதாவது ஆகஸ்ட் 14ஆம் தேதி வந்து அப்சர்வ் வந்து பண்ணுவாங்க. எப்பல இருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து இதையும் படிச்சிருப்போமே, 2020. அது எப்பங்க இந்த பார்ட்டிஷியன் ஹாரர்ஸ் டே வந்து எப்பல இருந்து அப்சர்வ் பண்றாங்க? 2021. அதையும் நான் வச்சுக்கோங்க. ஒரு ஆள் பாத்துட்டு வாங்க. ரீசெண்டா படிச்சிருப்போம். ரீசெண்டா போன வருஷம் படிச்சிருப்போம். அது எப்பல இருந்து அப்சர்வ் பண்றாங்கன்னு பாருங்க. அன்னைக்கு படிச்சோமே. ஆஹ் 2021 வந்து அப்சர்வ் வந்து பண்றாங்க. சரியா? எப்பன்னு பார்த்துக்கோங்க. ஆகஸ்ட் 14 இருந்து அப்சர்வ் வந்து பண்றாங்க அப்படின்றதே சொல்ல தெரியணும். நான் சொன்ன விஷயங்கள்லாம் புரிஞ்சுச்சா? இன்னைக்கு சொன்ன விஷயங்களும் இல்ல ஏதாச்சும் கருத்து வேறுபாடுகள்? ஓகே. ஆக்சுவலா வந்து ஐபிஎஸ் பிஓ வந்து உங்களுக்கு வந்து நாளைக்கா இன்னைக்கு ஏது என்ன? நாளை கழிச்சு அப்படிதானே? யாருக்காச்சும் வந்து ரொம்ப தூரம் போற மாதிரி அந்த மாதிரி இருக்கா? நாளைக்கு கிளாஸ் வைக்கலாமா வேணாமா? மோஸ்ட்லி வேணாம்னு தான் சொன்னாங்க. வைக்கலாமா வேணாமா? இது எனக்கு வந்து இந்த பசங்க சொல்லணும். சரியா? பொண்ணுங்களோட பசங்க சொல்லணும். எனக்கு வந்து ரொம்ப தூரம் போட்டிருக்காங்க, ஆனா முந்தின நாள் கிளம்பி போற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி. ஓகே. அப்புறம் வந்து அடுத்த கிளாஸ் வந்து திங்கட்கிழமை இருக்கும். சரியா? திங்கட்கிழமை காலையில இருக்கும். ஏதாச்சும் கருத்து வேறுபாடுகள் இருக்கா? 2021. ஓகே, சூப்பர். ஏதாச்சும் இருக்கா? ஏதாச்சும் சொல்லணுமா? ஏதாவது கேட்கணுமா? புரிஞ்சு தானே? அடுத்த கிளாஸ் எப்போ இருக்கும்? தேங்க்யூ. ஓகே, நான் ஆஃப் பண்றேன். ஏதாச்சும் அப்ளை பண்ணாம இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிருக்கேன். இன்னைக்கு தானே கடைசி தேதி, நாளைக்கா? ஓகே, இன்னைக்கே பண்ணிருங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணுவானா கேட்டீங்கன்னா பண்ணுவான். அதுக்காக வந்து பண்ணிருங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஆல். டாட்டா, பை பை.
திங்கட்கிழமை காலைல பார்ப்போம்.